நான் யாருக்கு என்ன வேண்டும் தெரியுமா? யாருக்கு என்ன $2 கிலோ 100 ரூபாய், 2 கிலோ 100 ரூபாய்ன்றான். மதி என்றால் மதிசீதி இல்லாத பேரு மதி. அதை குடிக்கவே தெரியல. மதி என்றால் சந்திரன். சந்திர குலத்திலே வெகு சுந்தரமாக உட்பவித்த உட்படமாகியே நான் மாமன். சந்திர குலத்தில் வந்துவிட்ட துரியனுக்கு நான் மாமன். நீ எப்படி வருகிறேன் தெரியுமா? என்னுடைய சிரசில் அணிந்திருக்கக்கூடிய முடியானது முடியானது பல்லா 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 அறிவியல் கவரி விசாக நீ அடிக்கிற பரவாயில்லையா? புச்சி அடிக்கிற மகாலிக்கா பரவாயில்ல. எந்த புச்சி அடிக்கிறியா? அடிக்கிறதுக்கே டைம் இல்ல. ஒரு காலத்திலே ரதம் ஏறிக்கொண்டு ஆகாய மார்க்கமாக புறப்பட்டேன். பாண்டவர்கள் பங்கிலே சேரலாம் என்று. ஓஹோ, பாண்டவர்களுடைய பங்கிலே சேர வேண்டும் என்று நீங்கள் படை தேடிக் கொண்டு செல்கிறீர்கள். ரதம் ஏறிக்கொண்டு சென்றேன். ரதவேறி செல்லும் நேரத்திலே மாலை இடமாக சென்றீர்கள். அங்கே இருக்கிற தாகம் தான் இங்கே இருக்கிறது. சித்திரை மாதம் கட்டி வெயில் எனக்கும் தாகம் உருகா தண்ணி ஊற்றி கல்லடிக்கணும். அப்படியே ராவாடிக்கிறாண்டி பகல்லாம் நெஞ்சு பேசுவீங்க. மனம் முட்டாருக்கா கொடுப்பா நல்லா குச்சி வச்சுங்க. அடி அடி ஃபர்ஸ்ட் மூணு சரக்குது தான் விழுப்புரம் சரக்குது எல்லாம் கற்றுக்கிட்டு நலம் ஏறிக்கொண்டு ஆகாய மார்க்கமாக புறப்பட்டேன். அப்பொழுது சித்திரை மாதம் கோடைகால வெயில். எனக்கோ தாகத்துக்கு மேல் தாகம் அதிகமாக கீழே குனிந்து பார்த்தேன். அப்பொழுது தூரத்தில் ஒரு தண்ணீர் பந்தல் தெரிந்தது.
தூரத்தில் ஒரு தண்ணீர் பந்தம் தெரிந்தது. தெரிந்தது. உடனே உள்ளே இறங்கி கிளியே இறங்கி உள்ளே சென்று நீர்மோர் அறிந்து விட்டீர்கள். இளபெரி ஆகி இளப்பாரி விட்டு வெளியே வந்து பார்த்தால் போடு எல்போடு பார்த்தால் எல்போடு பாத்தீங்க. துரியோதனன் தண்ணீர் பந்தம் என்று எழுதியிருந்தது. ஓஹோ, துரியோதனை தண்ணீர் பந்தல் என்று எழுதியிருந்தது. சரி. நாமோ புறப்படும் போது பின்னாடி ஒரு பஸ் வருது. ஆமா.